ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். ஆதவ அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு பற்றி சொல்வது மோசடியானது. அந்த நேர்மறையா திருமாவளவனுக்கு கிடைச்சது 0.7% வாக்கு தான். அன்புமணி தனிச்சு நிற்கும் போது திருமாவளவன் தனிச்சு நின்று எடுத்தது 0.7% வாக்கு தான். திமுக கூட்டணியில மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற அவருக்கு தெளிவா தெரியும். கடைசி வரை ஸ்டாலின் அதுல உறுதியா நின்றனாலதான் இந்த கேட்லிஸ்ட் போல்ஸ்ங்கிற வெற்றி விடுதலை சிறுத்தைகள் கிடைச்சிருக்கு. கேட்லிஸ்டா அதிக வாக்குகளை டிரான்ஸ்பர் பண்ணி வெற்றி பெறாக இருந்தாலும் லாவா எஸ்டாப்பல் படி அவரு சிபிஎம் சிபிஐ மதிமுக 4 வரை ஈக்குவல் தான். ரெண்டாவது பாமக மாதிரி 2 அணியிலும் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. இல்ல திமுக அணியில மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அண்ணா திமுக அணியில போனாருன்னா 10 வருஷ அரசியல் திருமாவளவனுக்கு காலி ஆயிடும். திமுக கிட்ட தான் கடைசியில செட்டில் ஆகும். தற்கொலை பண்ணதுக்கு திருமாவளவன் விரும்ப மாட்டாரு, திமுகவோட தான் நிற்பாரு. பட் திமுகவுக்குள்ள கடுமையா டஃபா பார்கெயின் பண்ணி 6ங்கிறத உயர்த்ததுக்குள்ள வேலையை பார்ப்பாரு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திரு ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து தொடர்ந்து விவாதமாக மாறி வருகிறது. அவங்க கட்சியிலிருந்தே சில பேர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக குறித்து அவர் சில கருத்துக்களை முன்வைத்ததுனால அங்கிருந்தும் சில குரல்கள் எதிராக வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அவருடைய அந்த முழுமையான பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேட்டி மூலமாக நீங்கள் எதை கன்வே பண்ண முதன்மையாக எதை கன்வே பண்ண விரும்புகிறாரு அவர்? விடுதலை சிறுத்தைகளின் முக்கியத்துவத்தை ஹைலைட் பண்ணுறாரு. சரி, நாங்கள் தவிர்க்க முடியாத சக்திங்கிறதுல அவர் முன்னெடுக்கிறார். அதில் சில விஷயங்களை கோட்டை விட்டுறாருன்னா என்ன மாதிரியான விஷயம் சொல்லுங்கள்? விடுதலை சிறுத்தைகள் டிசைடிங் ஃபேக்டரில் நெகட்டிவ் போலரைசேஷனில் அவங்க ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க. வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இல்லை, மாறா கிரியா ஊக்கியாக மல்டிபிளேயரா ஓட்டுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி. அந்த மல்டிபிளேயர் ரோல் திமுகவுக்கு தான் அவங்க பிளே பண்ண முடியும், அண்ணா திமுகவுக்கு பிளே பண்ண முடியாது. ராமதாஸ் டிசைடிங் ஃபேக்டர்ங்கிற அந்தஸ்துல இருந்தார். சரி, எப்படி அந்த அந்தஸ்து அவருக்கு கிடைச்சுன்னா 98ல் அதிமுக கூட்டணி எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் வச்சாரு, வெற்றி. 99ல் திமுக கூட்டணி வெற்றி. 2001ல் அதிமுக கூட்டணி வெற்றி, மந்திரி பதவியை விட்டுட்டு வந்த வெற்றி. 2004ல் திமுக கூட்டணி வெற்றி. 2006ல் திமுக கூட்டணி வெற்றி. 5 முறை வெற்றி கூட்டணி, நாங்க இருக்க கூட்டணி தான் வெற்றின்னு அவரு ஆணித்தரமா சவாலா சொன்னார். சரி, அந்த சவாலை முறியடிக்கிறதுக்கு ஒரு மல்டி பிளேயரா கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆக்ட் 2009ல் திருமாவளவன் பயன்பட்டார். அதாவது பாமகவுக்கு எதிராக ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸாக பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற பரையர் சமூக உணர்வுக்கு ஒரு கிரியா ஊக்கியாக திருமாவளவன் செயல்பட முடியுமே தவிர தனித்துவ ஒரு சக்தியாட்டு திருமாவளவன் செயல்பட முடியாது. திமுக பாமகவுக்கு எதிரான திமுக அணி தவிர்த்து வேற எங்கேயும் திருமாவளவனால சாதிக்கவும் முடியாது. இதுதான் 2016ல் நாம பார்த்தோம். திருமாவளவன் வடதமிழகத்தில் வெற்றி பெறன்னு நான் சொல்லக்கூடிய கருத்தை ஐ ஸ்டாண்ட் பை தட். ஆனா எப்படிங்கிறதுல தான் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்கும் வித்தியாசம். ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியிலேயே இருக்கிறதுனால இஸ் ஈஸிலி கேரிட் அவே பை த ரிசல்ட். அதை சரியா ஆய்வு பண்ணதுக்கு அவருக்கு தெரியல, புரியல, அல்லது அவர் குழப்பத்துல இருக்கிறாரு, அல்லது அவர் திமுக அணியில தனக்கு எம்பி டிக்கெட் கிடைக்கலங்கிற அந்த வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ஆதவ அர்ஜுனா இருக்கலாம். அதுல அவர் உண்மைகள் அவருக்கு மறந்து போகுது. பேசிக்கா நாம பார்க்க வேண்டியது 2016ல் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு பிராண்டிங்கை பண்ணி ஜான் ஆரோக்கியசாமி தான் அந்த பிராண்டிங்கை பண்ணாரு. 5% வாக்கு, நல்ல வாக்கு. நாம கூட அப்போ நீங்க டாக்டர் ஐயா மகனை எம்பி ஆக்கிட்டீங்க, வன்னியருக்காக பாடுபட்ட பெரியண்ண மகன் இன்பசேகரனை எம்எல்ஏ ஆக்குங்க, இவரு ரெட்டையில நிற்கக்கூடிய கேபி முனிசாமி ஜெயிக்க மாட்டாரு, நான் வன்னியர்கள் எல்லாம் இன்பசேகரன் ஓட்டு போடுங்க, நம்ம அதுல களத்துக்குள்ள நின்று அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர் நமக்கு மேட்டர் இல்லை, டாக்டர் ராமதாஸ் இதுக்காக நம்ம களத்துக்குள்ள இருந்து அதை வீழ்த்தணும். ஆனா அவங்க 5.5% ஓட்டு எடுத்தாங்க. அது சாதன ஓட்டு, சூப்பர் ஓட்டு, பாசிட்டிவ் போலரைசேஷன். வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வேணும், அன்புமணி திறமையான முதலமைச்சரா இருப்பாரு, ஸ்டாலினோட அன்புமணி திறமைசாலி, இந்த மாதிரி எல்லாம் அது முன்னிறுத்தப்பட்டு அது அவங்க எடுத்த வாக்கு. அவ்வளவு தொகுதிகளிலும் கூட்டணி இல்லாம
அன்புமணியை முன்னிறுத்தி 5.5% வாக்கு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நேர்மறை வாக்கு. அந்த நேர்மறையா திருமாவளவனுக்கு கிடைச்சது 0.7% வாக்கு தான். அன்புமணி தனிச்சு நிற்கும் போது திருமாவளவன் தனிச்சு நின்று எடுத்தது 0.7% வாக்கு தான். எந்த அடிப்படையில் பேசுறாரு நீங்க ஒரு கோணத்துல பாக்குறீங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, கூட்டணி மூலமா தான் வெற்றி வாய்ப்புகள், ஒரு கால்குலேஷன். நீங்களும் அடிக்கடி கால்குலேஷன் சொல்றீங்க, இத்தனை பெர்சன்டேஜ். அப்போ இவ்வளவு வருது, எல்லாம் கிட்ட நெருங்கி வருது. ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா விசிக இருக்கு. அப்போ விசிக சேரும் பொழுது ஒரு 18 கூட ஒரு 3 சேரும் போது 21. நான் சும்மா சொல்றேன், 18ங்கிறது நம்பருக்காக சொல்றேன். புரியுது. 21 மாறுது. ஆனா அவங்களுக்கு 18 எதிரிழப்புல 18-1 இருக்கு. 18-19 மாறுது. இப்போ 18-21 மாறதுக்கு விசிக ஆயிருந்தா அப்புறம் விசிக ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தானேங்கிற மாதிரி. இல்ல, 2011 ரவிக்குமார் பண்ணாரு, பெரிய இன்டெலெக்சுவல் ரவிக்குமார். தட்ஸ் டிஃபரண்ட். இந்த பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ்ல இதே முட்டாள்தனத்தை ரவிக்குமார் பண்ணாரு. பாமகவும் திமுக விடுதலை சேர்ந்த 90 சீட்டு ஜெயித்திரும்னு சொன்னாரு. நான் பொருந்தா கூட்டணியா போயிரும், எலி தவளை நட்பா போயிரும்னு சொன்னேன். அதுல விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அடியை வாங்கிச்சு. 11 அடி, 14 அடி, 16 அடி. 16ல 0.7% தான். 19ல பாட்டாளி மக்கள் கட்சி அணிக்கு எதிரணியில நின்று வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி விடுதலை சிறுத்தைகள் கிடைக்க கூடாதுன்னு துரைமுருகன் சதி பண்ணாரு. மிகப்பெரிய ஜாதிய விதோட திமுக பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஜாதி எண்ணத்தோட ஒரு ஜாதி வெறியராட்டு துரைமுருகன் அந்த சதியில ஈடுபட்டாரு. டெல்லி காங்கிரஸ்ல சிலர் பாமக இல்லைன்னா 40 சீட்டு ஜெயிக்கான்னு சதியில ஈடுபட்டாங்க. வசந்தகுமார், விஜயதரணி போன்றவங்கெல்லாம் இந்த கூட்டணியில பாமக வருதுன்னே சொன்னாங்க. கடைசி கட்டத்துல கனிமொழி போன்றவங்க பசிப்பிடி மருத்துவர் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ஐயா சொன்னதை நாங்க மோடியை பாராட்டிட்டு உங்க அணியில இருக்க முடியுமான்னு காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணி சுனில் கனகூல தான் 100% விடுதலை சிறுத்தைகள் லாபம், பாமக நஷ்டம்னு தெளிவா ஸ்டாலின் அவர் இது பண்ண. ஸ்டாலின் தான் இறுதி முடிவு எடுக்கிறாரு. அவர் உறுதியா ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் போதும், பாமக வேண்டான்னு அந்த முடிவை எடுத்தனாலதான் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸா 2019ல விடுதலை சிறுத்தைகள் அந்த வெற்றிக்கு துணை புரிஞ்சாங்க. அந்த முடிவுல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஈக்குவலாட்டு ஸ்டாலின் 3 கட்சிகளை வைக்கிறாரு. சிபிஐஎம் எம்முக்கும் 2 தான், சிபிஐக்கும் 2 தான், அண்ணன் வைகோவுக்கும் 2 தான்னு 4 கட்சிகளையும் ஈக்குவல் ஃபுட்டிங்ல தான் வைக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு கட்சி தான் வெற்றியை தீர்மானிக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு அதிகமா பண்ணிருக்கணும்ங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. அவங்க அக்செப்ட் பண்ணி மற்ற கட்சியோட அதிகமா கொடுத்திருந்தா அப்ப நீங்க வெற்றியை தீர்மானிக்கிற ஆட்கள் சொல்லிருக்கலாம். நீங்க கூட்டணியிலே இருக்க கூடாதுன்னு உங்களுக்கு எதிராக துரைமுருகன்ல இருந்து டெல்லி காங்கிரஸ்ல உள்ள டாக்டர் ராமதாஸ் ஆட்கள் இருந்து சதி நடக்குது. சுனில் கனகூல அதை காப்பாத்தி விட்டார். ஸ்டாலின் அதுல உறுதியா இருந்தாரு. கனிமொழி அதுல உள்ள விஷயங்களை சோனியா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுனாங்க. ரவீந்திரன் துரைசாமி டீம், ஆர்டி டீம் அதுக்கான இன்புட்ஸை நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் போல்ஸ்ங்கிற இன்புட்ஸை 2009 புள்ளி விவரங்களை கொடுத்தோம் நாங்க. பார்ஷன் ஓட்டர் அந்த வெல்கம் ஹோட்டல் இப்ப இருக்குது, அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில இருக்குது, மாரிஸுக்கு அடுத்தால அந்த ஹோட்டல்ல தான் எங்க டீமோட சுனில் கனகூல சந்திச்சு வாஸ் வெரி மச் கன்வின்ஸ்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவா இருக்கிறாருங்கிறத எங்கள்கிட்ட சொன்னாரு. கடைசி வரை ஸ்டாலின் அதுல உறுதியா நின்றனாலதான் இந்த கேட்டலிஸ்ட் போல்ஸ்ங்கிற வெற்றி விடுதலை சிறுத்தைகள் கிடைச்சிருக்கு. ஆதவ அர்ஜுன் இதுல டார்க்ல இருக்கிறாரு, இருட்டுல இருக்கிறாரு. அவர் அதுல ஒரு சைடை மட்டுமே பாக்குறாரு. முழுமையா அந்த யதார்த்தத்தையும் கலை சூழ்நிலையும் சரியா பார்க்க. ரவிக்குமார் 2011 படிச்ச பாடத்துல இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, அக்யூரேட்டா இருக்கிறாரு. தம்பி வன்னியரசு தெளிவா அதுல இருக்கிறாரு. பாலாஜி தெளிவா இருக்கிறாரு. ஷானவாஸ் விவரமான தம்பி, அவரும் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான். திருமாவளவனும் இன்னைக்கு இந்த கூட்டணி தொடர்ந்துங்கிறாரு. காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய பவள விழா கூட்டத்துல அவர் கலந்துக்கிறார். சோ இதுல வேற எந்த பிரச்சனையும் இருக்குன்னு நான் கருதல்ல. ஆதவ அர்ஜுனா கூடம் தெரியாம சாமி ஆடுறாரு, யதார்த்த அரசியல் தெரியாம அவரு பேசிட்டு இருக்காங்கதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியை பற்றி பொய் தகவல்களை பொய்யா புரட்டா சொல்றதுல இருந்து தெள்ள தெளிவா ஆதவ அர்ஜுனாவோட அந்த நண்பகத்தன்மை தெரியுது. நண்பகத்தன்மையற்ற ஒரு அறிவு நாணயமற்ற நபர் ஆதவ அர்ஜுனாங்கிறதான் என்னோட கருத்து. எடப்பாடி பழனிசாமி பற்றி அவர் நம்ம தனிப்பட்ட முறையில் அவருடைய
அவருடைய குணநலன்களுக்குள்ள நம்ம போகல. இல்ல அவருடைய கட்சி கட்சியில் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க. கட்சியை பற்றி கருத்து விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர்ங்கிறதா அங்க மேட்டர். அதான் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா மேட்டர் இல்ல. பட் எடப்பாடியை பற்றி சொன்ன கருத்துக்கள் அறிவுராணை மற்ற கருத்துக்கள்ங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன். ஆதவ அர்ஜுனாட்ட இருந்து அவருக்கு கிளிப்பிள்ளைக்கு பாடம் படிச்சு கொடுக்குற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி யூ ஆர் ராங் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா, யூ ஆர் இன் டார்க்னு நான் சொல்றேன். அவர் தெரிஞ்சுக்கிட்டே அதை சொல்றாருங்கனால தான் மோசடிங்கிற வார்த்தையை நான் ஆதவ அர்ஜுனாவுக்கு நான் ஆட்ரிபியூட் பண்றேன். ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். ஆதவ அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு பற்றி சொல்வது மோசடியானது. அதை நான் ஆணித்தரமா சொல்றேன். அவர் என் கூட போகைச்சிலே உட்காரட்டு உங்க முன்னாடியே அதான் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். மற்றபடி சில கருத்துக்கள் அவரு நாங்க டிசைடிங் ஃபேக்டர், நாங்க எடப்பாடி கிட்ட போனாலும் ஜெயிப்போம் அவர் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. நடந்த விஷயத்துல இரட்டை தலைமையா எடப்பாடி பழனிசாமி எடுத்ததையும் பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு மொட்டையா விஷயங்களை சொல்றதும் அவர் இருட்டில் இருக்கிறாருங்கிறத விட திட்டமிட்டு மோசடியா சொல்றாருன்னு அவரை நான் குற்றம் சாட்டுறேன். இல்ல இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அது சம்பந்தமா சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது அவர் உரிமை, அது அவர் உரிமை, அது தப்பே கேட்கலாம்ங்கறீங்க. அது உரிமை, அது நான் என் கருத்தும் அதுதான். 67 முதலமைச்சர் ராஜாஜி கூட்டணி ஆட்சின்னு சொன்னா கூட்டணி ஆட்சி வந்திருக்கும். அந்த கண்டிஷனை யாரும் போடல. இப்போ தனியாட்சியா வந்த பிறகு யாரும் கீழே இறங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன் 20% வாக்குல தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி ஆட்சி முடியாது தனியாட்சின்னு சொல்றாருன்னா யார் அதுல இறங்கி வருவா? என்னோட இதுல பாணி என்னன்னா, a dead leader cannot lead a party. இவங்க அதிமுக பொத்தாம் பொதுவா ஊரை ஏமாத்ததுக்கு ஆதவ அர்ஜுனா கருத்தை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் சேர்ந்துதான் 2021 அதிமுக. இதை அவரு முழு பூசணிய சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு பேசுறாரு. அவங்க பிளவுபட்ட பிறகு 13% வாக்கு அதிமுக அவுட்டு. இது ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லது தெரியும், தெரிஞ்சிட்டு பேசினால்தான் மோசடியான நபர்னு நான் அவரை மோசடியான நபர்னு சொல்லல, கருத்து மோசடிங்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டு அதை கோடிட்டு காட்டு பேசுற மாதிரியானதான் அந்த உரையாடல். தவறு இல்ல. நாங்க முதலமைச்சரா வரணும்னு சொல்லலாம். சீமான் நிக்கிற மாதிரி தனிச்சு துணிச்சலா நிக்கணும். அவர் தலைவர் திருமாவளவனுக்கு அந்த துணிச்சல் வேணும். சீமான் இன்னைக்கு பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் பாதிப்பு அருந்ததி இடஒதுக்கீடு எனக்கு உடன்பாடு கிடையாது. கலைஞர் அது செய்தது மிகப்பெரிய சமூக நீதி புரட்சின்னு நான் சொல்லக்கூடிய கலைஞர் இறந்த போற அதை பாராட்டினேன். பட் சீமான் இப்படி ஒரு முடிவு எடுத்து தனிச்சு நிற்க போறாரு. அப்போ திருமாவளவனும் அதை தனிச்சு நிற்கணும். அதுதான் அந்த அரசியலுக்கு கரெக்டா இருக்கும். திருமாவளவன் என்னோட கணிப்பு படியே கேட்லிஸ்டா அதிக வாக்குகளை டிரான்ஸ்பர் பண்ணி வெற்றி பெறா இருந்தாலும் லாவ் ஆஃப் எஸ்டாப்பல் படி அவரு சிபிஎம் சிபிஐ மதிமுக 4 வரை ஈக்குவல் தான். நீங்க இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா 2016 திமுக காங்கிரஸ் ஓட்டு 40% சொல்லும் போது தென் மாவட்டங்கள்ல மதிமுகவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பலமா இருக்குது. அண்ணன் வைகோவோட கான்ட்ரிபியூஷன் தென்காசி மக்களவை தொகுதிக்குள்ள சங்கரங்கோயில் வாசுதேவ் நல்லூர் போன்ற இடங்கள்னாலும் சரி, சிறுலிபுதூர் ராஜபாளையம் போன்ற பகுதியினாலும் சரி, தேனி மக்களவைக்குள்ள இடம்னாலும் சரி, விருதுநகர் மக்களவைக்குள்ள மற்ற தொகுதியினாலும் சரி, தூத்துக்குடி மக்களவைக்குள்ள விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டி போன்ற பகுதியினாலும் சரி, அந்த 2016 திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறகு மதிமுகவோட கான்ட்ரிபியூஷன் மேற்கு தமிழகத்தில் சில பகுதியிலாம் சரி டிசிசிவா தெளிவா இருக்குது. அவங்களும் 0.9% வாக்கு எடுத்தவங்க தான். அவங்க மதிமுக ஸ்டாலின் ட்ரீட் பண்ணதுல கலைஞர் மாதிரி அவரு மோசமா ட்ரீட் பண்ணல. ஆனா ஸ்டாலின் விஷயத்திலையும் மதிமுக ட்ரீட் பண்ணதுல முன்னாள் நம்மளை எதிர்த்தவருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருந்திருக்குமாங்கிறதுல எனக்கு ஒரு சிறு சந்தேகம் இருக்குது. ஓரளவு கமலஹாசன் எல்லாம் அவர் ட்ரீட் பண்ண விதம்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல இன்னைக்கு என்ன லாபம்னு ரொம்ப பாக்குற ஒரு தலைவராக தான் நான் பாக்குறேன். நான் இது என்ன புள்ளிக்குள்ள இதை சொல்றோம்னா, விடுதலை சிறுத்தைகள் 0.7% வாக்கு எடுக்கும் போது மதிமுகவும் 0.9% வாக்கு எடுத்திருந்தாங்கிறதும் உண்மை. திமுகவும் காங்கிரஸும் மதிமுக இல்லாம விடுதலை சிறுத்தைகள் இல்லாம கம்யூனிஸ்டுகள் இல்லாம 40% வாக்கு எடுத்திருந்தாங்கிறதும் உண்மையான ஒரு நிலைமை. அதை மறந்துகிட்டு இந்த விஷயத்த பேச முடியாது. அதை வச்சுனா விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளராட்டு விடுதலை சிறுத்தைகளுக்காக தான் பேச முடியுமே தவிர மதிமுக நிலைப்பாட்டை அண்ணன் வைகோ தான் சொல்ல முடியும். அப்போ ஈக்குவல் ஃபுட்டிங்ல இருக்கக்கூடிய 4 கட்சிகள்ல 3 கட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆராசா என்ன சொல்றாரு, இவர் புதிதாக வந்தவர்கள் இப்போ கட்சியில சேர்ந்து 6-7 மாசத்துல உள்ளவங்க பேசுற பேச்சு இது திருமாவளவன் தெளிவா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். திரு ரவிக்குமார் அவர்களும் கூட நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணியா இருந்துட்டு இருக்குது, இதுல இது போன்ற கருத்துக்கள் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய கருத்தை பதிவு பண்றாரு. குறிப்பா திரு ஆராசா சொல்லக்கூடிய புதுசா வந்தவங்க அப்படிங்கிறத
அதை அடுத்த எடுத்துக்கணுமா இல்ல கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறாரு? அவர் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறவர் தான். திருமாவளவனுக்கு ஆசீர்வாதம் இன்டைரக்டா இல்லாம அது நடக்காது. அன்னைக்கு 11லயும் அந்த தப்பு இவர் புதுசா வந்தவர் சொல்றாரு. ஆனா திருமாவளவன் எங்களை பொறுத்தவரை தெளிவா இருக்கிறாரு, எங்களுக்கு தெரியும், அதை உறுதிப்படுத்துறாரு பல்வேறு நேரங்கள்ல அப்படிங்கிறது சொல்றாரு. திருமாவளவனுக்கு அது தெரியும். திமுக கூட்டணியில மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற அவருக்கு தெளிவா தெரியும். காங்கிரஸ் 22 எம்பிக்காக திமுக கூட்டணியில ஃபுல்லா பைண்டிங்ல இருக்காங்கிறதும் தெளிவா தெரியும். திமுகவும் காங்கிரஸுமே 40% எடுத்துட்டாங்க. மீதி விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, சிபிஎம், சிபிஐ, ஈஸ்வரன் எல்லாரும் சேர்ந்தா 45 வந்தாங்க 2021ங்கிறது தெரியும். அது ஆதவ அர்ஜுன் நினைச்சாலும் அதை மறைக்க முடியாது. ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது இது ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் இழந்து திமுக 2014 25% வாக்கு மட்டுமே எடுத்து அதற்கு பிறகு திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து 25-4 சேர்ந்து 40 ஆயிட்டு. 25-4 சேர்ந்து தான் 40 ஆயிருக்கு. 40க்கு மேல மற்ற 0.7 0.9 அரை எல்லாம் சேர்ந்து 45 தான் ஆயிருக்குது. இப்ப எல்லாமே ஒன்னாகி ஒரே காம்பினேஷன் ஆயிட்டாங்க. அந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய கெமிஸ்ட்ரியில கிடைக்கக்கூடிய வெற்றி அதைத்தான் ரவிக்குமாரும் சொல்லியிருக்காரு. அது ஃபேக்ட். காலேஜ் பேட் எஸ்எஸ் பேட். இதைத்தான 1 to 1 கொண்டு வந்துதான் முக ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். முக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. எல்லாரும் 1967 மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா பெருந்தையும் கொண்டு வந்த 1 to 1ல தான் காங்கிரஸ் தோற்கடிச்ச மாதிரி தோற்கடி முடியும் கருத்தை நான் சொல்றேன். ஆனா ஆதவ் அர்ஜுனா கணக்கு பாமக மாதிரி பாசிட்டிவ் போலரைசேஷன் விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிறாரு. இல்ல, நெகட்டிவ் போலரைசேஷன். ரெண்டாவது பாமக மாதிரி 2 அணியிலும் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. இல்ல, திமுக அணியில மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அண்ணா திமுக அணியில போனாருன்னா 10 வருஷ அரசியல் திருமாவளவனுக்கு காலி ஆயிடும். அது வன்னியர் கட்சி, அது எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி அல்ல. அதுதான் தெரியும். ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து லெஸ் இன்ஃபார்ம்டா இருக்கான்னு சொல்ல மாட்டேன், மோசடியா பேசுறாருங்கிற குற்றச்சாட்டு நான் வச்சிடுறேன். தெரிஞ்சுக்கிட்டு மோசடியா பேசுறாரு. அதுதான் இன்னும் ஆதவ அர்ஜுனா மீது என்னோட குற்றச்சாட்டு. அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கட்சி பார்லிமெண்ட் அசம்பிளின்னு 1000 பேர் பேசினாலும் சேலத்துல 37% வாக்குல இருக்கிறாங்க. விழுப்புரம் சிதம்பரத்துல விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்குல 35% வாக்கு எடுத்திருக்காங்க. நாடார் பெல்ட்டுக்குள்ள 8%, 4% எடுத்திருக்காங்க. அது எங்க டீம் சொல்லிதான் அடிச்சோம். எடப்பாடி பழனிசாமி நாடார் ஏரியாவில் டெபாசிட் இழப்பாருன்னு சொல்லிதான் அடிச்சோம். சகோதரர் ஆதவ அர்ஜுனாவுக்கும் இதை நான் நினைவுபடுத்துறேன். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லி அந்த அளவுக்கு அங்க தோத்திருக்காருன்னு சொன்னா, முக்குளத்தூர் பெல்ட்டுக்குள்ள 9% ராமநாதபுரத்துல வந்திருக்கிறாருன்னா, தென் தேனியில 13% வந்திருக்கிறாருன்னா, இது எடப்பாடி பழனிசாமி சென்றிக்கான ஒரு போலரைசேஷன் தானே தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைக்கு இங்க ரோல் இல்லை. ஒரு பகுதியில மேல இருக்குதுன்னா வன்னியருக்கு 10.5 கொடுத்ததும், விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக பாமக வன்னியர்கள் வந்து விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் எடப்பாடி பழனிசாமியின் ரெட்டலைக்கு போட்டதும் தான் காரணம். ஜெயலலிதாவே டெபாசிட் இழந்த சிதம்பரத்துக்குள்ள பாமக அணியை டெபாசிட் இழக்க செய்திருக்காருன்னா, அந்த வன்னியர் ஓட்டுக்கள் ரெட்டால தான் இந்த பகுதியில வந்து விடுதலை சிறுத்தைகளை தோற்கடிக்கணும்னு ரவிக்குமாருக்கு எதிராட்டும் திருமாவளவனுக்கு எதிராட்டும் 35% வாக்குகளுக்கு மேல அங்க குவிஞ்சிருக்குது. இந்த வாக்குகள் திருமாவளவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, விடுதலை சிறுத்தைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. நம்பி போனாருன்னா 2011 வாஷ் அவுட் ஆன மாதிரி தெளிவா வாஷ் அவுட் ஆவாருங்கிறத நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். இதுதான் என்னோட கருத்து. ஆதவ அர்ஜுனா இதுல என்லைட்டன் ஆவார்னு எனக்கு தோணல. ஏன்னா அவரு விடுதலை எடப்பாடியை பற்றி சொன்னதே மோசடி, பைண்டிங் ஆகி பேசுறாரு. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து பொறுப்புகள் இருக்கிறவங்க வரக்கூடிய சில கருத்துக்கள் அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா வெளியிலிருந்து அல்லது திமுக இந்த கூட்டணி இருக்குல்ல, திமுக கூட்டணியை உடைப்பதற்கான அல்லது திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு அல்லது பரபரப்பை எடுப்பதற்கான முயற்சிகள் வெளியிலிருந்து சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியான சில குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அது வெளியில இருந்து யாரும் பண்றாங்களா? இல்ல எல்லா கூட்டணியும் உடைக்கதான் முயற்சி பண்ணுவாங்க. கலைஞரே மோடி வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவா ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும்போது, நீ ஒரு பிற்படுத்தப்பட்டவன், நானும் ஒரு பிற்படுத்தப்பட்டேன், என்ன இதுக்கியா எந்த லாபமும் இல்லாம அந்த அப்பர் காஸ்ட் லேடிக்கு போய் மாஞ்சி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ மோடி என்லைட்டன் பண்றாப்புல, உனக்கு எதிராக வரலாம், அடிச்சு தகர்த்துங்கிறத கலைஞர் பண்றாப்புல. திமுக அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தா அதிமுக எம்ஜிஆரை தோற்கடிக்கலாம்னு கலைஞர் எழுதுறாப்புல. இது எல்லாரும் முயற்சி பண்றதுதான். எடப்பாடி முயற்சி பண்றதுலயும் தவறு இல்லை. அந்த முயற்சி நடக்குன்னு சொல்றீங்க. நடக்குது, தவறு இல்லை. ஆனா 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ராகுல் கொடுக்கக்கூடிய மதிப்பை
0 இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு கொடுக்க மாட்டாரு. எடப்பாடியோட அந்த கனவு இங்க பலிக்காது. காங்கிரஸ் திமுக பைண்டிங்கா தான் இருப்பாரு. சைக்கிள் ஓட்ட வரட்டான்னு அவர் கேட்கிறாருன்னா இந்திய அளவிலே மு.க. ஸ்டாலின் இல்லைன்னா இந்திய அளவிலே ராகுல் காந்திக்கு அரசியல் அடிபட்டு போகும், இந்தியா கூட்டணி பனால் ஆகி போகும்னு ராகுலுக்கு தெரியும். அது மட்டுமில்ல எதிரணியில பிரதமராக இருக்கக்கூடிய மோடி கூட 22 மதிச்சு ஸ்டாலினை தான் மதிப்பாரு. 0 எடப்பாடி பழனிசாமி மதிக்க மாட்டார். இது டெல்லி கிளைமேட்டை தெரிஞ்ச சிதம்பரத்துக்கு தெரியும், ராசாவுக்கு தெரியும், டி.ஆர். பாலுவுக்கு தெரியும். இந்த மாதிரி அரசியலை நுணுக்கமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எடப்பாடிக்கும் இது தெரியாத விஷயம் அல்ல. என்றாலும் யாராவது திமுக அணியில இருந்து அதிருப்தியில நம்மகிட்ட வரமாட்டாங்களான்னு அவர் முயற்சி பண்ணதான் செய்வார். நிச்சயமா. அப்ப நிறைவா இப்ப இந்த பிரச்சனையை வந்து சார் எப்படி ஒரு தொடர்ச்சியா பார்க்க வேண்டியிருக்குன்னா, மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. அது இப்போ இருக்கக்கூடிய அரசு விற்பனையை நடத்துது அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்கள், சில கருத்துக்களை, விமர்சனங்களை சொல்லிக்கொண்டு பல்வேறு இடங்கள் அதை பேசுறாங்க. அவர்களும் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற சொல்ல அழைப்பு விடுறாங்க. அது ஒரு பிரச்சனை ஆகுது. நேரில் போய் அவர் சந்திக்கிறார். நேரில் சந்திக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை. மாநாடு சம்பந்தமா அவருக்கான 2 பேர் திமுக சார்பில் கலந்துப்பாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குல ஒரு வீடியோ பதிவேற்றப்படுது, மறுபடியும் நீக்கப்படுது, மறுபடியும் விளக்கம் கொடுத்து மறுபடியும் அது பதிவேற்றப்படுது. அது சம்பந்தமாகவும் ஒரு சலசலப்பு ஏற்படுது. தொடர்ந்து 3வது ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு. ஸோ இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவிற்கும் இடையிலான குறைந்த காலகட்டத்துக்குள்ளே இன்னும் சொல்ல போனால் ஒரு மாதத்திற்குள்ளாகவே இல்லை 10-15-20 நாளுக்குள்ளாகவே தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். அடுத்தடுத்து நடக்கும்போது ஸோ விசிக வெர்சஸ் திமுக வெர்சஸ் விசிக அந்த உறவு சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இது அடுத்து எங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஏற்படுறது தவிர்க்க முடியாமல் இது திமுக கிட்ட தான் கடைசியில் செட்டில் ஆகும். தற்கொலை பண்ணதுக்கு திருமாவளவன் விரும்ப மாட்டாரு, திமுகவோட தான் நிற்பாரு. பட் திமுகவுக்குள்ள கடுமையா டஃபா பார்கெயின் பண்ணி 6ங்கிறத உயர்த்ததுக்குள்ள வேலையை பார்ப்பாரு. அதுலதான் திருமாவளவன் இருக்கிறாரு. அது தேர்தல் தேதி அறிவிச்சு கூட்டணி முடிகிறது வரை 6 உயர்த்ததுக்குள்ள வேலையை பார்ப்பாரே தவிர கூட்டணி முடிச்சுட்டு போக மாட்டாரு. காஞ்சிபுரத்துல பவளவிழா மாநாட்டுல கலந்துக்குவாரு. கூட்டணியில தான் இருக்குன்னு சொல்றாரு. எல்லாருமே கூட்டணியில தான் இருக்குங்கிறதையும் பதிவு பண்றாங்க. பட் 6 உயர்த்ததுக்கான அந்த முயற்சியில திருமாவளவன் ஈடுபடுவாரு. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிக்குள்ள தன்னோட பேரத்தை முயற்சிறது இயல்புதான். அது ராமதாச மாதிரி 98-99 பண்ணாரு இல்லையா, அந்த மாதிரி திருமாவளவன் பண்ண முடியாது. ஆதவ் அர்ஜுனா அதை புரியாம லெஸ் இன்ஃபார்ம்டா ஆதவ் அர்ஜுனா அதுல இருக்கிறாருங்கிறதா என்னோட பார்வை. இன்னொன்னு, ஆதவ் அர்ஜுனாவை நான் குறை சொல்லல, அவரோட கருத்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி சொல்ற கருத்து தான் மோசடின்னு சொல்றேன். ஸோ இந்த 2 விஷயங்களும் திருமாவளவனுக்கு தெளிவா 100% தெரியும். அதுவும் அண்ணா ரவீந்திர துரைசாமி சொன்னாருன்னா முகத்துக்கு நேரா நமக்கு எது நன்மையோ அதை சொல்லிடுவாரு. நான் உங்களை ஆதரிக்கிறதே ராமதாஸை வீழ்த்ததுதாங்கிறத சொல்லிதான் நம்ம கிட்ட அதை செய்வாரு. அவர் கருத்துல நியாயம் இருக்கும், உண்மை இருக்குங்கிறத அனுபவ ரீதியாவே 2011 திருமாவளவன் உணர்ந்தவருங்கிறதுனால திமுக கூட்டணியில தொடர்வார். பட் 6 உயர்த்ததுக்கு முயல்வார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.